வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படும் போது அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள், அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கிறதால ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையுமே கொத்தவரங்காய் நமக்கு வந்து கொடுக்குங்க. காரணம், கொத்தவரங்காயில் புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், கரையக்கூடிய நார் சத்துக்கள் அப்படின்னு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கொத்தவரங்காய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து குறைக்கணும், அதுக்கான ஒரு டயட் ஃபுட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொத்தவரங்காய் வந்து ட்ரை பண்ணலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும் போது அதில் கலோரிகளுடைய அளவு வந்து குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. எப்போதுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு, நார்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கொத்தவரங்காயை காலை உணவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவே நார் சத்து நிறைந்திருக்கிறதால உங்களுடைய அந்த பசியை கட்டுப்படுத்தும். மேற்கொண்டு நீங்கள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தடை பண்ணும். இதனாலே உங்களுடைய வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் வந்து பெறுவீங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் கொத்தவரங்காய் உணவுகள் எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும், உடலில் ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்களுடைய குறைபாடுகள் குறையும் பொழுது, அதாவது ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் வந்து குறையும் பொழுது நமக்கு இம்யூன் பவர் குறையும். இதுவே ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு உடலுக்கு வந்து கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, கவனமின்மை, இந்த மாதிரி அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தென்படும். ஸோ இது எதனால தென்படுதுன்னா இரும்பு சத்து குறைபாடால தென்படுது. அப்போ நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாகி இயங்க வைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் மேம்படுவதற்கு, எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். அன்றாடம் நம்ம வெளியில் வந்து செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்கத்தை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளெல்லாம் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இம்யூன் சிஸ்டம், உடலினுடைய நோய் எதிர்ப்பு தன்மை தான். அப்போ நமக்கு வந்து கொத்தவரங்காய் உணவுகளை சேர்த்துட்டு வரோம் அப்படின்னா நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகப்படுத்தி நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயெல்லாம் வராமல் இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்காய் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரும நலன் மேம்படுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் அப்படின்ற அந்த வெளிப்புற தோல் நமது உடலை வந்து பாதுகாக்கிறதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையுமே தருது. ஸோ கொத்தவரங்காய் வந்து சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யும். ஏன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெற வைக்கும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் இதெல்லாமே நமக்கு சேதமடைந்து இருக்கக்கூடிய திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும். அதாவது டெட் செல்ஸ் எல்லாம், இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இதனால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சருமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரி செய்யப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் உங்களுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதய நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதய நோய்கள் மற்றும் இதயம் தொடர்பான பாதிப்புகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதய தசைகள் வலுவிழுந்து போகக்கூடிய பிரச்சனை கொண்டிருக்கிறவங்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும். அதாவது இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது இதயத்திற்கு நன்மை பயக்கும். கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிடும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட
ஈடுபடுவீங்க. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளிலிருந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு இருங்கள். உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.